திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் 3 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். ஞாயிறு விடுமுறை என்பதால் அண்ணாமலையாரை தரிசிக்க பக்தர்கள் அதிகாலையிலேயே குவிந்தனர். கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் வழிபட்டனர். வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்ள கோவில் நிர்வாகம் சார்பில் மோர் வழங்கப்பட்டது. பாஜக தொடங்கப்பட்ட நாளை முன்னிட்டு டெல்லியில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மத்திய அமைச்சரும் அக்கட்சியின் தேசிய தலைவருமான JP நட்டா கட்சி கொடி ஏற்றினார். தேசிய கட்சியான பாஜக 1980ஆம் ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இதன் தொடக்க நாளை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்றம் நிகழ்ச்சியில் ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்றனர். भारतीय जनता पार्टी जिंदाबाद वंदे वंदे वंदे। விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு 2 நாட்கள் பட்டாசு ஆலை தொழிலாளர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய பங்குனி திருவிழாவில் ஞாயிறன்று காலை பெண்கள் பொங்கலிட்டு வழிபட்டனர். திங்கள் மற்றும் செவ்வாயன்று சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பல்வேறு நேர்த்திக்கடனை செலுத்த இருப்பதால் பட்டாசு மற்றும் தீப்பெட்டி ஆலைகளில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் குடியிருப்பு அருகே புதிய மதுபான கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தவேகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாவேந்தர் சாலையில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் புதிதாக மதுபான கடை திறக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடை முன்பு தவேகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சாலை மறியலில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. உடனடியாக போர் நிறுத்தத்தை அறிவிக்க கோரி இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரின் வீதிகளில் இறங்கி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்ரேலின் கொடி மற்றும் பதாகைகளுடன் போராட்டத்தில் இறங்கிய மக்கள் ஹமாஸ் வசமுள்ள பிணை கைதிகளை மீட்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அரசை வலியுறுத்தினர். திருச்சி மாவட்டம் உடையார்பட்டியில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. புனித இருதய ஆண்டவர் ஆலயம் முன்பு இருக்கும் திடலில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காளைகள் வரவழைக்கப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை காளையர்கள் தீரத்துடன் அடக்கினர். வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சீனாவில் பாரம்பரியமான கிங்மிங் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. வசந்த காலத்தை வரவேற்கும் விதத்திலும் மூதாதையர்களை நினைவு கூறும் வகையிலும் 3 நாட்கள் கிங்மிங் திருவிழா கொண்டாடப்படுகிறது. அதன்படி பாரம்பரிய உடைகள் அணிந்து இயற்கை எழில் கொஞ்சம் சுற்றுலா தலங்களில் திரண்ட மக்கள் கலாச்சார நிகழ்வுகளுடன் விடுமுறையை கழித்தனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிறந்தநாளை ஒட்டி திமுக சார்பில் கோயம்புத்தூரில் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. கால்நடை கலாச்சாரம் மற்றும் ரேக்லா பாதுகாப்பு சங்கம் இணைந்து நடத்திய பந்தயத்தில் 30க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள், 50க்கும் அதிகமான குதிரை வண்டிகள் பங்கேற்றன. கணுவாய் முதல் மாங்கரை வரை நடந்த பந்தயத்தை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். வெற்றி பெற்ற சாரதிகளுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் ஒழுகைமங்கலம் மாரியம்மன் கோயில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சோழ நாட்டின் சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படும் சீத்தளா பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் பங்குனி திருவிழா கடந்த மாதம் 16ஆம் தேதி தொடங்கியது. இந்நிலையில் விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜவளகிரி வனப்பகுதியில் தோட்டத்தில் புகுந்த 3 யானைகள் தக்காளி செடிகளை சேதப்படுத்தியதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். அனுமந்தபுரத்தில் கோவிந்தரெட்டி என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் புகுந்த யானைகள் அட்டகாசம் செய்தன. இதேபோன்று யசோதா என்பவரின் வயலில் புகுந்து நெற்பயிர்களை சேதப்படுத்தின. சுற்றித் திரியும் யானைகளை வனத்திற்குள் அனுப்ப வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் திருமணம் செய்து கொள்வதாக கூறி கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டார்.
சேந்தமங்கலத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவியை அதே கிராமத்தைச் சேர்ந்த நவீன் என்பவர் 2.5 வருடங்களாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அப்பெண்ணை திருமணம் செய்ய மறுத்துள்ளார் நவீன். இதுகுறித்து உளுந்தூர்பேட்டை மகளிர் காவல் நிலையத்தில் அப்பெண் அளித்த புகாரின் பேரில் நவீன் மற்றும் அவரது மாமா ராமசாமியை காவலர்கள் கைது செய்தனர். கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயிலில் உள்ள தற்காலிக உணவு கூடத்திற்குள் யானை புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயிலில் உலாவரும் ஒற்றை யானை அங்குள்ள அன்னதான கூடத்தை சேதப்படுத்தி அங்குள்ள பொருட்களை தொடர்ந்து சூறையாடி வந்தது. இந்நிலையில் அங்கு மீண்டும் வந்த ஒற்றை காட்டு யானை தனியார் உணவு கூடத்திற்கு சென்று அங்கிருந்த பொருட்களை சாப்பிட்டுவிட்டு மெதுவாக சென்றது. கம்போடியாவில் சீனாவின் நிதியுதவியுடன் கட்டி முடிக்கப்பட்ட புதிய கடற்படை தளம் திறக்கப்பட்டது. சீனா கம்போடியா இடையிலான கடற்படை தள மேம்பாட்டு ஒப்பந்தம் 2022ஆம் ஆண்டு கையெழுத்தானது. அதன் அடிப்படையில் கப்பல்கள் நிறுத்துமிடம், பழுதுபார்த்தல் உள்ளிட்ட வசதிகளுடன் கட்டி முடிக்கப்பட்ட புதிய கடற்படை தளத்தை கம்போடியா பிரதமர் ஹன்மனெட் திறந்து வைத்தார். தஞ்சை அரசு மருத்துவமனையில் சுற்றித் திரியும் நாய்களால் நோயாளிகள் அவதியடைந்துள்ளனர். பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள ராசா மிராசுதார் அரசு மருத்துவமனையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனை வளாகம் மற்றும் மருத்துவ அறைகளில் நாய்கள் அதிக அளவில் சுற்றித் திரிவதை காண முடிகிறது. இதனால் மருத்துவமனைக்கு வருவோர் அச்சத்துடனேயே சிகிச்சை பெற்று வருவதாக நோயாளிகள் தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூரில் சாலை ஓரம் கொட்டப்படும் இறைச்சி கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாச்சிக்கோட்டை, விளார் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் சாலை ஓரம் அடையாளம் தெரியாத நபர்கள் இறைச்சி கழிவுகளை கொட்டிச் சென்றதாக தெரிகிறது. இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறும் அப்பகுதி மக்கள் பொறுப்பற்ற முறையில் கழிவுகளை வீசிச் சென்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் கள்ளங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோயிலில் பெருத்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளிய பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கருடர் உருவம் பொறித்த கொடி ஏற்றப்பட்டு விழா கோலாகலமாக தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வரும் 12ஆம் தேதி திருக்கல்யாணமும் 14ஆம் தேதி தேர் திருவிழாவும் நடைபெற உள்ளது. மும்பையிலிருந்து அரக்கோணத்திற்கு ரயிலில் போதை மாத்திரைகளை கடத்திய இருவர் கைது செய்யப்பட்டனர். அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து சந்தேகத்திற்குரிய வகையில் நடந்து சென்ற இருவரை மடக்கி பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். ராணிப்பேட்டையைச் சேர்ந்த ஹரீஷ்குமார், ஜெயக்குமார் ஆகிய இருவரும் மும்பையிலிருந்து போதை மாத்திரைகளை கடத்தி வந்து விற்பனை செய்ய திட்டமிட்டது தெரியவந்தது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் 18 பெட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த 2000 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். சென்னை பெருங்குடியில் 7 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள மாடுகள் பராமரிப்பு கூடத்தை அதிகாரிகளுடன் மேயர் பிரியா ஆய்வு மேற்கொண்டார். OMR சாலையில் உள்ள 195வது வார்டில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள வணிக வளாக கட்டடப் பணிகளை மேயர் தொடங்கி வைத்தார். செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பெண்களுக்கான நவீன உடற்பயிற்சி கூடத்தையும் அவர் திறந்து வைத்தார்.